Good morning, sir. Good morning, sir. Sir, good morning, sir. Good morning, very good morning. சொல்லுங்க உங்களுடைய Sir, good morning. Good morning, sir. பார்த்த இன்னைக்கு மார்னிங் செஷன் பத்தி ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொன்னேன். சொல்றதுக்கு எதுவுமே குட் மார்னிங் சார். அப்புசாமி சேலம். பர்வீன் சுல்தான் மேடம் சொன்னாங்க. அவங்க 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 சொன்ன பாயிண்ட்ல வந்து எனக்கு பிடிச்சது, புக்ஸ் வந்து எல்லாரும் வாங்குறது பெருசுல, வாங்கினது எல்லாருமே படிச்சுட்டீங்களா, வாசிச்சு முடிச்சிட்டீங்களா, அதை வாசிச்சு முடிச்சு அதுல என்ன கத்துக்கிட்டீங்க, அத சொன்ன பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. எத்தனையோ புக்கு நானும் வாங்கி வந்திருக்கேன், ஆனா அதை முழுசா பார்த்ததில்ல. ஒரு பாதி பார்த்திருப்பேன், படிச்சிருப்பேன், அவ்வளவுதான். அப்புறம் அதை பத்தி என்னன்னு இது இப்ப மேடம் சொல்றத வச்சு இதெல்லாம் புரியுதுங்க. ஆனா அது திரும்ப திரும்ப அதை தினசரி ஒரு 2 பக்கம், 4 பக்கம், 5 பக்கம் அதை படிச்சா, அதை வாசிச்சா அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியுது, நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. அப்புறம் ஐயா சொன்ன மாதிரி நன்றி சொல்றது வந்து, கடவுளுக்கே நம்ம நன்றி சொல்லும்போது கடவுள்கிட்ட கேட்கிறோம், கடவுள் வந்து நமக்கு தராரான்னு கேட்கிறோமா, அதுக்கு நன்றி சொல்றோமா, நம்ம நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபேமிலி கிட்ட நன்றி சொல்றோமா, அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சார். எனக்கு இதை வந்து நான் கடைபிடிக்கிறேன் சார். நான் நன்றி சொல்ற வார்த்தையை நான் ரொம்ப ரொம்ப கடைபிடிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி. எதிர்த்து வாழு, ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து வாழாதே. இது எத்தனை பேருக்கு புரியுது? குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல். குட் மார்னிங் சார். எனக்கு புரியுது சார், ஏன்னா அனுபவிச்சுக்கிறேன் சார். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், மனம் தளரவிடாதீங்க, கோவப்படாதீங்க. இது வந்து நம்ம டவுன்ல நமக்கான ட்ரைனிங், நம்ம நாலேஜுக்காக நம்ம வளரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அன்றாட டெய்லியே புதுசா கருத்துக்கள் போட்டு புதுசா விழுப்புரம் கொடுத்துட்டே இருக்கிறீங்க. கரெக்டா நோட் பண்ணி நல்ல நாலேஜா இருக்கு. ஆனா இத்தனை நான் இங்க கொடுத்த நாலேஜ் எல்லாமே மைண்ட்ல இருக்கு சார். ஒரு சின்ன ஒரு துருப்பு மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் நீங்க கரெக்டா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, இந்த நம்மளுடைய வெஸ்டேஜ்ல இருக்கிற அந்த ஃபுல் சப்போர்ட் நான் எடுத்துக்குவேன் சார். என்னன்னா, அதாவது நம்மளுடைய ஒர்க்க கவனத்துல இருக்கிற நிலைமை விட்டுட்டு, நம்மளுடைய வெஸ்டேஜினுடைய கவனத்தை கையில எடுத்து வெளியே போறேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவழிச்சு போறேன் சார். உள்ள போகும்போது வந்து இப்போ புதுசா வந்து ஒரு நம்ம கிட்ட பிளான் இருக்கு, நம்ம ப்ராடக்ட் சூப்பர், நம்பர் 1 ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு தெரியுது. இதை கொண்டு போய் புதுசா ஒரு டவுன்லோட் புதுசா போய் சொல்லும் போது எந்த முறையில எடுத்து சொல்றது, எப்படி அவங்க கிட்ட பேசுறது? புதுசா போனா நம்ம கிட்ட பிளான் இருக்கு ஐயா, நம்ம கிட்ட பிளான் இருக்கு, நல்லா தெளிவான பிளானு, நம்ம ப்ராடக்ட் எல்லாம் தெளிவா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, இதை எடுத்து யூஸ் பண்ண ஐயா. இது மூலமா வந்து நமக்கு வந்து இன்கம் இருக்கு, லைஃப் லாங்கில் வந்து நம்ம பெரிய லெவல்ல ஒரு சாதனையாளா மாறலாம் அப்படின்னு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இது எந்த மாதிரி சொல்றது, எப்படி பேசுறது, அவங்க கிட்ட எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? அந்த ஒரு சின்ன சாய் மட்டும் சொல்லுங்க சார். எப்படி புதுசா ஒரு நம்பர் கிட்ட பேசும்போது எப்படி போய் சார், பேசுறது? 2 விஷயம் சொல்லுங்க சார். உங்க அப்ளைனை நீங்க கூட கூட்டிட்டு போகணும். சரி. 2வது, ராஜன் சாருடைய வீடியோ இருக்கு. அந்த 26 நிமிஷம் வீடியோவை நீங்க போட்டு கூட உட்கார்ந்து அவருக்கு போட்டு காட்டுங்க. இந்த 2ம் தான் புரிய வைக்கும். ஏன்னா உங்க கூட வேற நான் வர முடியாது. கண்டிப்பா சார். ஆரம்பத்துல உங்களுக்கு கத்து கொடுக்கிறதுக்கு உங்க அப்ளைன் உங்க கூட வரணும். ஏன்னா நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. நான் யாரையுமே நான் இது பண்ண முடியாது. நான் நேற்றே சொல்லிட்டேன். உங்களை மாதிரி ஒரு அற்புதமான லீடர் கிடைக்கும் போது அவங்களோட 1 மாசம் பிளான் பண்ணி கூட அந்த டீமை டெவலப் பண்றதுக்கு என்ன மாதிரி ஆளுங்க தயாரா இருக்கணும். சரியா? என் டீம்ல எனக்கு இப்படி ஒரு ஆள் கிடைச்சா நான் அதான் பண்ணுவேன். இவ்வளவு ஆர்வமா செயல்படுறதுக்கு இருந்தா கூடவே இருந்து நான் கத்துக் கொடுப்பேன்.
நான் கூடவே இருந்து நான் என்ன பிரசன்டேஷன் கொடுக்குறேன்னா நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்றேன், எல்லாத்தையுமே சொல்றேன். உங்க அப்ளைன் உங்க கூட வரும்போது அந்த பிரசன்டேஷனை ரெக்கார்ட் பண்ணுங்க, திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. ஏன்னா அப்ளைனும் உங்க கூடவே இருக்க முடியாது. ஆனா உங்க அப்ளைன் உங்க கூட வரும்போது பிரசன்டேஷன் கொடுத்து ஜாயினிங் எடுத்திருக்காரா இல்லையா? எடுத்திருக்காரு சார். அப்ப அந்த பிரசன்டேஷனை நீங்க அப்படியே காப்பி பண்ணுங்க. நீங்க அப்படியே காப்பி பண்ணி அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுக்காக ஒவ்வொரு முறையும் உங்க அப்ளைனும் உங்க கூடவே வர முடியாது. ஆனா அப்ளைன் கூட வரும்போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நபர்கிட்டையும் அவர் பேசுற விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணணும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா பதில் இதுதான். ராஜன் சார் ஒவ்வொரு ட்ரைனிங்லயும் சொல்றாரு, உங்களுக்கு பேச தெரியலையா, ஒன்ல அப்ளைனை கூட்டு போங்க, இல்ல உங்க கூட சாருடைய அந்த பிரசன்டேஷன் இருக்கு, மேடமுடைய பிரசன்டேஷன் இருக்கு, அதை உங்க அப்ளைன்ட் வந்து கேட்டு வாங்கி அதை பிரசன்ட் பண்ணுங்க. அதுதான் சரியான தீர்வா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து ட்ரைனிங்ல எப்படி பிரசன்ட் கொடுக்கணும், எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும், என்னென்ன எடுத்துட்டு போகணும், என்னென்ன டூல்ஸ் எடுத்துட்டு போகணும், அவங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும்னு சொல்றோம். இப்ப நீங்க தொடர்ந்து நீங்க நான் ஒரு வாரமா கேக்குறீங்க, 10 நாளா கேக்குறீங்க, இதையே திரும்ப திரும்ப கேக்குறீங்க. சார் எல்லாமே எடுத்துட்டு போறோம் சார். எல்லாமே எடுத்துட்டு இருங்க நான் பேசி முடிச்சிடுறேன். அதுக்கான பதில் என்ன அப்படின்னா 2 விஷயம். உங்க சொந்தக்காரங்கிட்ட உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க போய் பேசினா அவங்க கிண்டலா பேசுவாங்க. கண்டிப்பா சார். அவங்க விளையாட்டா பேசுவாங்க. ஏன் பழனி இது உனக்கு இருக்கிற பிசினஸ் பத்தாதா, இது எதுக்கு உனக்கு, இதெல்லாம் தேவையா, இப்படி ஒவ்வொருத்தட்டையா போய் நம்ம பேசணுமா, கெஞ்சணுமா, இப்படிலாம் நம்மள கேட்பாங்க. கண்டிப்பா. அதுவே உங்க கூட உங்க அப்ளைன் வரும்போது அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. நிச்சயமா நீங்க போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணா போதும். சார் சோ சார் சென்னையில இருந்து வந்திருக்காரு, சார் சேலத்துல இருந்து வந்திருக்காரு, சார் ஈரோட்ல இருந்து வந்திருக்காரு, சார் கிருஷ்ணகிரில இருந்து வந்திருக்காரு, சார் வாணியம்பாடில இருந்து வந்திருக்காரு, நீங்க அறிமுகப்படுத்தினா போதும். அவங்க பாட்டு கேட்பாங்க. ஏன்னா இன்னொருத்தர் முன்னாடி உங்களை கிண்டல் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்துல இன்னொருத்தர் புதுசா வந்திருக்காரு, ஏதோ சொல்ல வந்திருக்காருன்னு கேட்பாங்க. அப்போ இல்லையா, நீங்க கூட்டிட்டு போற ஆளா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். அவர் பிரான்ச் டைரக்டரா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட ஒருபடி மேல 12% இருந்தாலும் சரி, இல்ல அவர் கிரவுண்ட் டைரக்டரா இருந்தாலும் சரி, இல்ல அவர் ஸ்டார் டைரக்டரா இருந்தாலும் சரி, அவரை கரெக்டா நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சார் சோ இந்த பிசினஸ் எடுத்து இவ்வளவு நாள் செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காரு, ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்காரு, கார் வாங்கியிருக்காரு, இத்தனை ஃபாரின் ட்ரிப் இருக்காரு. நீங்க அதெல்லாம் யார் வராங்களோ அவங்கள, இல்லையா அவர் 12% தான் சார், இப்ப அந்த வியாபாரத்தை எடுத்து 3 மாசம் ஆகுது, இன்னைக்கு இதுல 12% இருக்காரு, அடுத்த ராயல்டி வாங்குறதுக்கு தயாரா இருக்காரு சார், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சார், இப்ப அந்த வியாபாரத்தை வாய்ப்பு உங்களுக்கு சொல்ல போறாரு. இல்ல இன்னும் கொஞ்சம் இப்ப மேடம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது இது மாதிரி சவுத் இந்தியாலே ஃபர்ஸ்ட் லேடி பென்ஸ் கார் அச்சீவர், இன்னைக்கு டபுள் கிரவுண்ட் டைரக்டர், இன்னைக்கு மாசம் 8 லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க, 3 கார்கள் வாங்கியிருக்கிறாங்க, ஒரு ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃப். இன்னைக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை எடுத்து கடந்த 14 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பல கோடி பெண்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க, ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. இவங்கள பார்த்து பல பேர் இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையை மாத்திருக்காங்க அப்படின்றத தெளிவா சொல்லணும். ஏன்னா அந்த எடிஃபிகேஷன்ல தான் இருக்கு அவங்க கேட்கறது. 2வது ராஜன் சாரை பற்றி பேசும்போது அதே மாதிரி இன்னைக்கு ஒரு MBA கிராஜுவேட், BHEL சீனியர் மேனேஜரா இருந்தவங்க, மாசம் 1,60,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க, இன்னைக்கு இந்த வியாபார வாய்ப்பு எடுத்து இதுல ஒரு நல்ல வாய்ப்பு, இதுல எல்லாருக்கும் பயன் கொடுக்க முடியும், ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், செல்வத்தை கொடுக்க முடியும்னு எடுத்து ஒரு இந்த வாய்ப்பு எடுத்து கடந்த 14 வருஷமா 15 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெயினர், சர்டிபிகேட் ட்ரெயினர், அவங்க இந்த வாய்ப்பு எடுத்து பண்ணி இன்னைக்கு மாசம் 25 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதன் மூலமா 12 கார் வாங்கியிருக்காங்க, 14 கார் வாங்கியிருக்காங்க, இன்னும் நிறைய விஷயங்கள், 28 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டுல பல லட்சம் குடும்பங்கள் இவர் மூலமா நல்லா இருக்கு. சார் மட்டும் கார் வாங்கினது இல்ல, சார் டீம்ல 350 பேர் கார் வாங்கியிருக்காங்க, 400 பேர் கார் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுல லக்ஸரி கார் 10 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாமனிதர், இவர் வந்து இவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம், மேடமுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம், பிஸியான நபர்கள், உங்களை பாக்குறதுக்காக நான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், அவங்க வராங்க, அது மாதிரி பேசு. இல்ல அவங்க ஒரு மீட்டிங் வராங்களா, அவங்க இன்னைக்கு நம்ம திருப்பூருக்கு வராங்க, அவங்க இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூருக்கு வராங்க, அவங்கள பாக்குறதுக்காக நம்ம அங்க போய் பார்க்கணும், அப்ப நம்ம வாழ்க்கையும் மாறும்.
இது மாதிரி எடுபிகேஷன் கொடுத்து போய் பார்த்து கேட்கணும். இல்ல நடக்கக்கூடிய சிஎன்டி கூட்டு போகணும். நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிஎன்டியும் நீங்க அட்டன் பண்ணணும். முதல்ல திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு எங்க நடந்தாலும் போய் அட்டன் பண்ணணும். முதல்ல நீங்க நாலேஜ் நிறைய எடுத்துக்கணும். அது மாதிரி உங்க அப்ளைனை முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, உங்களுடைய டைரக்ட் கான்டாக்ட உங்க அப்ளைனை கூட்டு போய் திரும்ப திரும்ப இதே கேள்வியை கேட்கறதுனால, சார் நான் என்ன பேசுறது, சார் நான் என்ன பேசுறது, இதே கேள்வி கேட்கறதுனால, ஏன்னா பேசுறது எல்லா இடமும் நம்ம ஒரே விஷயத்த பேசுறது இல்ல. ஒரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வேலை, இதை பொறுத்து தான் நம்ம பேச போறோம். ஆனா சிஎன்டி பிரசன்டேஷன் எல்லாருக்கும் ஒண்ணுதான். பட் ப்ரீ டாக் ஆரம்பத்துல நம்ம அவங்ககிட்ட பேசுறது, அவங்கள பேச விடுறது, அவங்கள பேச விட்டதான் அவங்க அவங்கள பற்றி பேசுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவங்க ட்ரீமரா இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும்னு இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஃபாரின் ட்ரிப் பண்ணிருக்காங்க, அந்த விஷயங்களை அவங்க பேச ஆரம்பிச்ச பிறகு அவங்களுடைய ஹெல்த்ல அவங்க அதிகமான அக்கறை வச்சிருக்காங்களா, இல்ல சந்தோஷமா வாழ்க்கையை சந்தோஷமா ஜாலியா கொண்டாடணும், எல்லாம் அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்ககிட்ட பேசணும். அப்ப நம்மகிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி இதன் மூலமா இந்த வாழ்க்கை இருக்கு, இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், கார் வாங்கலாம், ஃபாரின் ட்ரிப் போகலாம், போனவங்க இத்தனை பேர் இருக்காங்க, கார் வாங்கினவங்க இத்தனை பேர் இருக்காங்க, கார் புக்கு நம்மகிட்ட ஒரு கார் புக்கு ஆரம்பத்துல ஒரு 1000 கார் வச்சு ஒரு கார் புக் இருக்கு. அடுத்தது இது லக்ஸுரி கார் புக் இருக்கு. இதெல்லாம் காட்டலாம். அப்புறம் லீடிங் லேடிஸ், இன்னைக்கு சாதாரணமா இருந்த லேடிஸ், சாதாரணமா இந்த ஹவுஸ் ஒய்ஃப் விக்டோரியா மேடம், கற்பகா மேடம், டபிள்யூ மேடம், இல்ல இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய லேடிஸ் ஜெயிச்சவங்க எல்லாம் காட்டலாம், வடநாட்டில் ஜெயிச்சவங்களையும் காட்டலாம். எல்லாத்தையுமே ப்ரூஃபோட பேசணும். அப்பதான் அங்க டர்னிங் பாயிண்ட் வரும். இன்னும் உங்க ப்ரூஃப், நீங்க வாங்கின செக், அது 100 ரூபாயா இருக்கலாம், 300 ரூபாயா இருக்கலாம், 500 ரூபாயா இருக்கலாம், 1000 ரூபாயா இருக்கலாம். நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ணேன், நான் ஜாயின் பண்ணி 2 மாசம் ஆச்சு, நான் ஒரு 2000 ரூபாய் வாங்கியிருக்கிறேன். காட்டுங்க, உண்மையை மட்டும் பேசுங்க. 2000 வாங்கிட்டு 20,000 சொல்லக்கூடாது. இவ்வளவுதான். ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஏன்னா நான் சொல்றதை தப்பா எடுத்துக்காதீங்க. திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்கறதுனால உங்களுக்கு பதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்க தான் கூட வச்சு நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கணும், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். ஃபைனலா இப்ப நீங்க சொன்னதுனால எனக்கு ஃபுல்லா மைண்ட்ல ஏறிச்சு. திரும்ப தொடர்ந்து மூவ் பண்ணா கண்டிப்பா அதுக்கு விடு கிடைக்கும். சார் 2 விஷயம் சார். உங்களை வா நண்பா வெஸ்டீஜ்ன்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு, அது உன்னுடைய வாழ்க்கையை மாத்தும், நீ சிறப்பா வாழலாம்னு யார் கூப்பிட்டாங்களோ அவங்கள பிடிங்க. உங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும். பட் அதுக்காக நான் உங்க கூட வந்து பிரசன்டேஷன் கொடுக்க முடியாது சார். கரெக்டா? இன்னைக்கு டீம் இருக்க அத்தனை பேருக்கும் நாங்க வந்து இங்க இருந்து நான் பேசுவேன். பட் நான் எனக்குன்னு ஒரு டீம் இருக்கு, நான் அந்த டீமுக்கு தான் போக முடியும். சாருக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அந்த டீமுக்கு தான் அவர் போக முடியும். இப்ப நான் திருப்பூர் வர்றேன், அந்த டைம்ல உங்களுக்கு நான் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமானா அது வேற விஷயம். நான் இதுக்காக திருப்பூருக்கு வர முடியாது. கரெக்டா? சூப்பர் சார். அதே சமயத்துல உங்க அப்ளைன் வரும்போது உங்க அப்ளைனை கூப்பிடுங்க, தொல்லை பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா உங்களை வளர்க்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. அதன் மூலமா அவரும் பயனடைறாரு. உங்களுடைய வளர்ச்சி அவருடைய வளர்ச்சி. அப்போ உங்களை வந்து ஒரு பயிற்சியாளரா, ஒரு பிரசண்டரா மாற்ற வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. ரைட்டா? சூப்பர் சார். அதனால அப்படி நீங்க வந்து நீங்க ஆகும்போது உங்களுடைய அப்ளைன் யார் வந்தாலும் சரி, அழகா ஒரு நம்ம போனை ஃபிளைட் மோட்ல போட்டு நமக்கு ரெக்கார்டிங் பண்ண தெரியும். வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுங்க, பண்ணி திரும்ப தனியா ஹெட்போனை போட்டு கேளுங்க. திரும்ப நம்ம கேட்கும் போது அது நமக்குள்ள போகும். நாங்கெல்லாம் பிரசன்டேஷன் எப்படி கத்துக்கிட்டோம்? ராஜன் சார் அன்றைக்கு அன்றைக்கு பிரசன்டேஷனே மாஸ்டர் ஒரு சிஎன்டி தான் நடக்கும். அன்றைக்கு எந்த ஜூமும் கிடையாது, எந்த கம்ப்யூட்டரும் கிடையாது, ஆண்ட்ராய்டு போனும் கிடையாது. சிடியை போட்டு கையில கொடுத்துருந்தாரு. அந்த சிடியை நாங்க சிடி பிளேயர் ஒன்று வாங்கினோம். அன்னைக்கு 4500 ரூபாய்க்கு ஒரு சிடி பிளேயர் வாங்கி அதை வச்சு தான் நாங்க போட்டு காட்டுவோம். எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான். அன்றைக்கு எங்க போனாலும் அதை போட்டு காட்டுவோம். நான் வீட்டுல இருந்தனாக்கா எங்க வீட்டுல வந்தா விசிடி இருந்தது, டிவியில கனெக்ட் பண்ணி போடுவோம். ஆனா நான் தனியா உட்காந்து சாருடைய சிடியை போட்டு கேட்டு பிரசன்டேஷன் கத்துக்கிட்டு எங்க போனாலும் நான் பேசுவேன். எனக்கு டைரக்டா நான் மேடம்கிட்ட நான் ஜாயின் பண்ணும்போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு டைரக்டா உள்ள ஆளுங்கிட்ட நீங்க பேசணும். என் டீம்ல எத்தனை பேர் வந்தாலும் அவங்ககிட்ட எல்லாம் நான் பேசுவேன். எனக்கு பேச தெரியும். ஆனா எனக்கு டைரக்டா உள்ள ஆள்கிட்ட பேசும்போது அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம ரூபன் தானே, மச்சான் இதெல்லாம் நான் பாத்துட்டேன்டா அப்படின்னு முதல்ல ஒரே வார்த்தை சொல்லுவோம். அதுவே மேடம் கூட்டு போய் உட்கார வச்சா
அமைதியா உட்காந்து கேட்பாங்க. இன்னைக்கு மேடம் 40,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க, நான் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அப்ப 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன்ட்ட நம்ம திருவொற்றியூர்ல இது மாதிரி ஒரு ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃப் இன்னைக்கு 40,000 வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய லைஃப் மாறி இருக்கு, ஒரு 13 மாசத்துல 40,000 ரூபாய் ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம வாங்கிட்டு இருக்காங்க, வராங்க. அடுத்தது அவங்க ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தாங்க, பிரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாந்து, அதையும் சேர்த்து சொன்னோம். அதுக்கப்புறம் கார் வாங்கினாங்க, அதையும் சேர்த்து சொன்னோம். நிசான் சனி கார் வாங்கினாங்க முதல்ல, அதையும் சேர்த்து சொன்னோம். சொல்ல சொல்ல டெவலப் ஆச்சு. அவங்க கார் வாங்கி 1 வருஷத்துக்குள்ள நான் கார் வாங்கிட்டேன். அப்ப நானும் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள 2 ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன். துபாய் போயிட்டு வந்தேன், சைனா போயிட்டு வந்தேன். அப்புறம் கார் வாங்கினேன். அப்ப எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் என்னுடைய இதுவே காட்ட ஆரம்பிச்சேன். தட்ஸ் ஆல். ஒரு ப்ரூஃப் வர்ற வரைக்கும் நம்மளுடைய அப்ளைனை நம்ம எடிஃபை பண்ணி ஆகணும், காட்டி ஆகணும். ஆனா இன்றைக்கு வரைக்கும் நான் அப்ளைனை எடிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன். கரெக்டா? சூப்பர் சார். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய அப்ளைனை நான் எடிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வேற விஷயம். அவங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தேவையான ஆலோசனைகளை சப்போர்ட்டை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் நான் இண்டிவிஜுவலா போறதுக்கு நான் தயாரா இருந்தா தான் நான் என்னுடைய டீமுக்கு தேவையான டைம் கொடுக்க முடியும், தேவையான சப்போர்ட் பண்ண முடியும். அதுதான் எதிர்த்து வாழ ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து வாழாதே. அதுக்கு சுதந்திரமா நம்ம பறக்கணும் அப்படின்னா நம்ம கத்துக்கணும். அதுதான் அன்றைக்கு ஒரு கவிதை படிச்சேன். ஊனமுற்றவர்கள் கூட யாரையும் சார்ந்து இருப்பதில்லை. தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மள நிறைய பேருக்கு உடம்பு நல்லா இருக்கு, ஆனா மனசுல ஊனம் இருக்கு. உடம்பு நல்லா இருக்கு, 100 கிலோ வெயிட் நல்லா இருக்கு, 50 கிலோ 80 கிலோ இருக்கிறோம், நல்ல கை கால்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா மனசுல ஊனம் இருக்கு. இன்னொருத்தர் போய் பேசுறதுக்கு பயப்படுறோம், தயக்கப்படுறோம். நம்ம எப்படி பேசுறது? நான் பேசுறேன், அவர் கேட்பாரா? இதுதான் நம்மகிட்ட இருக்க பெரிய ஊனம். அதை முதல்ல எடுத்து வெளியே போடுங்க. நம்மகிட்ட உள்ள நம்பிக்கை தான் நம்மளுடைய வெற்றி. அதை சிறப்பா செயல்படுத்துவோம். பள்ளிவேல் சார், நான் இது மாதிரி பேசுறேன்னு தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை அதை இதை சொல்லி ஏதோ அப்படி சார் இப்படி சார் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் இல்ல. ரியல் என்னவோ ரியலா பேசிட்டு இருக்கேன். சூப்பர் சார். தட்டினாதான் திறக்கு சார். நான் அதனாலதான் கேட்டேங்க. நீங்க தப்பா எடுக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க சார். நான் தட்டின ஏன் கேள்வி கேட்கறேன் அப்படின்ட்டு. சார் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். பழனிவேல் சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார் சொன்னது அவ்வளவும் 100% உண்மை 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 உண்மை. ரைட்டுங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க உங்க அப்ளைனை கூட்டு போகணும்ன்றது சொல்றாங்க. யாருக்கிட்டனா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட உங்க அப்ளைனை கூட்டு போகணும். ஏன்னா நீங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. கண்டிப்பா கேட்க மாட்டேங்கிறாங்க சார். அதுதான் ஒண்ணு. அப்ளைன் கூட்டு போக முடியலையா? நமக்கெல்லாம் டாப் அப்ளைன் கூடவே வராரு. யாரு? சொல்லுங்க சார். மோஸ்ட் டாப் அப்ளைன் நம்ம கூட வரதுக்கு ரெடியா இருக்காரு. யாரு அவரு? அது தெரிஞ்சாதான் உள்ள நுழைஞ்சிருவனே சார். ராஜன் சாரோட வீடியோ. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் வீடியோ மூலமோ நம்ம ப்ராடக்ட் கொண்டு போய் காமிச்சாலும் அவங்க விளையிடுறாங்க சார். நேத்து ஒரு பெரிய சார் நான் ஒண்ணு சொல்லாங்களா சார்? பூராஜன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நான் இப்போ ரவிச்சந்திரன் சார் கூட நான் கால்ஸ் போகும்போது நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்த உடனே ஒரு ப்ராடக்டை பற்றியோ இல்லை ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றியோ சொல்ல மாட்டார். சார் சொல்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட் கிரியேட் பண்ணுவார். அதாவது இங்கே என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்மளை சரௌண்டு இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். ஸோ அப்போ அந்த ப்ராப்ளம்களெல்லாம் அவங்க கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இந்த பொருளுக்கான இம்பார்ட்டன்ஸ் புரியுது. ஸோ நம்ம பொருளுங்களோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரியும் போது அவங்க அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நம்ம பேசுறோம். இதுதான் நான் ரவிச்சந்திரன் சார் கூட நாங்க கால்ஸ் போகும்போது அப்சர்வ் பண்ணது. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ப்ரீ டாக்னா அதான் சொல்லிட்டு இருக்கோம். ப்ரீ டாக் முதல்ல அவங்க கூட நம்ம பேசணும். போற உடனே நம்ம பிரசன்டேஷன் ஆரம்பிச்சிடக்கூடாது. முதல்ல அவங்களோட பேசி அவங்களோட மிங்கிள் ஆகி அவங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அதையும் நம்ம பிசினஸையும் நம்ம ப்ராடக்டையும் கனெக்ட் பண்ணாதான் ஈஸியா அவங்க நம்மளோட வருவாங்க. போன உடனே நம்ம என்னவோ எல்லாம் படிச்சதெல்லாம்
ஸ்கூல்ல போய் ஒப்பிச்ச மாதிரி ஒப்பிச்சுட்டு வந்துட்டோம்னாக்கா ஒண்ணுமே நடக்காது. அங்க ரிலேஷன்ஷிப்பே முதல்ல பில்ட் ஆகாது. ரீடாக் பண்ணாதான் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். எஸ் சூப்பர் சார், ரிலேஷன்ஷிப் சூப்பர் பில்ட் சார். பண்ண பிறகுதான் நம்ம எதையும் தைரியமா பேச முடியும். சூப்பர் எல்லாருக்கும் சார். ஸ்கிரீன் தேங்க்யூ புராஜன் சார், தேங்க்யூ. எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கிறாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும். இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். ஏற்கனவே பழனிவேல் சாருக்கு சொன்ன விஷயம்தான். இப்ப நம்ம போய் ஒரு இடத்துல உட்கார்றோம் அப்படின்னா அங்க எந்த மாதிரி மக்கள் உட்கார்றாங்க, அதாவது ஆண்களா பெண்களா, வயசான வந்து நீக்கிறதுக்கு எங்க வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சார் ரவிச்சந்திரன் சார், நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. நீங்க டிராவல்ல இருக்கீங்க, நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. நீங்க இவ்வளவு நேரம் பேசுன எதுவுமே கேட்கல. ஒரு நிமிஷம் ஏதாவது ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு பேசுங்க. அப்படியா? இப்ப கேக்குதா இல்லையா? எதுவுமே கேட்கல. நீங்க கொடுத்த டிப்ஸ் எதுவுமே கேட்கல. அவ்வளவுதான் கேட்டது. ஹலோ, கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே. நம்ம எங்க போய் உட்கார்றோமோ அங்க எந்த மாதிரி மக்கள் உட்கார்றாங்க. திரும்பவும் அதே பிரச்சனை தான். கேட்கல, ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க எங்கயாவது நிறுத்திட்டு பேசுங்க, இல்ல நாளைக்கு பேசலாம். ஏன்னா உங்க டிராவல்ல உங்களுக்கு சிக்னல் கரெக்டா கிடைக்கல. ஓகே, ரைட். தேங்க்யூ தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் சொன்ன மாதிரி அவர் போயிட்டு பேசிட்டு நம்ம பிசினஸ பத்தி எல்லாமே சொன்னா கண்டிப்பா யாருமே வரமாட்டாங்க சார். அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். நானும் போய் ஒரு 100 பேருக்கிட்ட அது மாதிரி பேசியிருப்பேன். பேசி அது யாருமே வரல எனக்கு. அதுக்கப்புறமா தான் நானே ஒரு இது வந்து இந்த மாதிரி விவசாயிகிட்ட போய் பேசும்போது இந்த மாதிரி விவசாயத்துக்குன்னு ஒரு இது இருக்குது. நம்ம ஆர்கானிக் முறையில ஒரு மருந்து இருக்குது. நீங்க அந்த காலத்துல எப்படி சாணி எருவெல்லாம் போட்டு யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி முறையில நாங்க வந்து ஒரு சேவை மாதிரி செய்யறோம். இதை முதல்ல யூஸ் பண்ணுங்க. நீங்க எப்படி யூரியா காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போட்டு நம்ம எப்படி நோயாலே இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரு 40-50 வயசுக்குள்ளேயே சுகர் பிபி எல்லாருக்குமே இருக்குது. வர சந்ததிங்களும் அந்த சுகர் பிபி வராம இருக்கிறதுக்கு நம்ம இப்ப இருந்தே பசங்களுக்கு வந்து இயற்கை முறையில கொடுத்தோம்னா நம்ம இருக்கிற வயசோட மிச்சமா இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது கண்டிப்பா உன்னுப்பா கேட்பாங்க சார். கேட்கும்போது அப்போ அது என்ன விஷயம்னு சொல்லுவாங்க. அப்புறமா நாங்க பேசிட்டு நம்ம டெமோ நம்ம அக்ரி 82 ஒரு முருங்கை தலையிட்டுனா சொல்லி பேசி நம்ம டெமோ காமிக்கும் போது கண்டிப்பா அவங்க நம்புவாங்க. நம்பும் போது கண்டிப்பா நம்ம அப்பயும் நான் என்ன பண்ண தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் டைமும் சொல்லிட்டு வந்துருவேன். 2 நாள் கழிச்சு திருப்பியும் போவேன் அந்த இடத்துக்கு. அந்த வழியா போகும்போது கண்டிப்பா போய் டச் பண்ணுவேன். இந்த மாதிரி சொன்னனே உங்களுக்கு யூஸா இருக்குது. நான் சப்போஸ் அந்த வழியா வந்தேன், உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்படி சொல்லும் போது, ஓ அப்படியா, சரி நாங்க போட்டு பார்க்கலாம், எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கடைக்கு கூட்டின்னு போறதா இருந்தாலும் கூட்டின்னு போவோம். கடைக்கு கூட்டின்னு போறதுன்னா நிறைய பேர் தவிர்க்க தொலைவா வர்றதுனால பார்க்கலாம் இன்னைக்கு நாளைக்கு. அதனால என்ன பண்ணோம், நாங்களே வாங்கிட்டு வந்து பில் போடாம இது இப்போ காசை கொடுத்துட்டு பில் போடாம வாங்கிட்டு வந்து வச்சுன்னு அவங்க பேரு கொடுத்தோமா அவங்க பேர்லயே பில்லு அந்த மாதிரி கொடுத்துனுக்குறோம் சார். இப்போ நேத்து வந்து ஒருத்தருக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்குதுன்னு சொன்னாங்க. என்கிட்ட அக்கோ ஜெல் 1 kg இருந்துச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி இது முந்தா நாள் மருந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். கைனிக்கு 1 ஏக்கருக்கு கைனி மொத்தம் 2 ஏக்கர் இருந்துச்சு. நானா தான் சார் போய் பேசினேன். நான் யாரு என்னன்னே எனக்கு தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் கலைச்செல்வி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள கூட்டின்னு போய் நிக்க வச்சுட்டு இந்த மாதிரி இருக்குது ஆர்கானிக் முறையில. நீங்க இப்போ இது பயிரா இருக்குது. நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்கன்னு கேட்டேன். ஒரு 50,000 செலவு பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொன்னாங்க. 50,000 செலவு பண்ணிக்கிறீங்களே, அந்த 50,000த்துக்குள்ள ஒரு 2,000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10-20 மரக்கா மேல நெல்லு வந்து விளைச்சல் அதிகமா கொடுக்கும், பதிர் வராது அப்படின்னு சொன்னதுமே அவங்க உடனே என்ன சொல்லி கொடுத்து கேட்டாங்க சார். கொடுத்தோம். கொடுத்துட்டு அவர் வந்து தண்ணி முறை இருக்குது, நான் எவ்வளோ கொடுக்கணும்னு மட்டும் அளவு சொல்லிட்டு வந்தேன். தண்ணி முறை வரும்போது எனக்கு கூப்பிடுங்க, நான் தான் வந்து வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, தண்ணி முறை வைக்கும்போது நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நேற்று ஃபோன் பண்ணியிருந்தேன் சார். ஃபோன் பண்ணி வச்சுட்டீங்களா, இல்லை நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு நானே வச்சுட்டேங்க, கொஞ்சம் மீந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி எல்லாம் நிறைய பற்றாக்குறையா இருக்குது. வெங்காயம் போட்டிருக்கிறோம், மிளகா செடி போட்டிருக்கிறோம், முல்லைப்பூ செடி இருக்குது, இன்னும் ஒரு துண்டு மிளகா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
அது மீந்து இருக்குதுல்ல, அந்த கொஞ்சம் மருந்து 2 துண்டுக்கு வைங்க. மீதி பத்தலைன்னா அப்புறமா நான் ஒரு செட்டு குடுக்குறேன். அப்ப குடுக்கும்போது நீங்க மொளகா, வெங்காயம் முடியிற வரைக்கும் அந்த செட்ட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறமா அக்கோஜல் இது தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது. அத வச்சோம்னா நம்ம வேர்கிட்ட வந்து ஆ தண்ணி பாய வைக்கும்போது அது எடுத்துக்கும். தண்ணி நீங்க பற்றாக்குறை இருக்கும்போது அது பபிள்ஸ் மாரி வெடிச்சு அ த இது செடிய வந்து காய வைக்காது. அந்த மாரி இருக்குது. நான் எடுத்துன்னு வரட்டுமா? அப்படின்னு கேட்டேன். சரி எடுத்துன்னு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய ரேட் வந்து ரூ. 1650 அப்படின்னு சொன்னேன். சரி நாங்க விக்கிறோம். இது சாரையும் கேட்டேன். சாருக்கு அவங்க எதிர்லயே ஃபோன் பண்ணேன் எங்க சாருக்கு. சார் இது மாரி பயிர் பண்ணுறாங்க. எப்படி சார் வைக்கிறது அப்படின்னேன். பயிர் பண்ணி வச்சா ப பாதி தாம்மா ரிசல்ட் குடுக்கும். அந்த விஷயத்த வந்து நீங்க காலையில கரெக்ட்டா சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், கெட்ட போட்டுருக்காங்க. கெட்ட போட்டுக்கிறதுல ஆ எ ம எப்படி அத வேஸ்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், கெட்டையில 2 பக்கம் நட்டுருக்காங்கம்மா வெங்காயம். நான் என்ன சொன்னேன், சின்ன கழுக்கட்டு பூரா இருக்கும் அந்த கழுக்கட்டு. கழுக்கட்டுல மேல கட்டிலே ஒரு லைன் மட்டும் நம்ம காவா மாரி சின்னதா ஒண்ணு எடுத்துட்டு அதுல மணல்ல கலந்து நம்ப லைனா விட்டீங்கன்னா, அத மண்ண மூடிருங்க. மூடிட்டு தண்ணி பாய வைக்கும்போது தண்ணியில அடிச்சிடும் போகாது கெடியில இருந்துரும். அப்போ அந்த செடிக்கு வந்து என்ன சத்துக்களோ கண்டிப்பா அது கிடைக்கும். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருந்தாலும் நல்லா இருக்கும் ரிசல்ட்டு அப்டின்ட்டு நேத்து சொல்லிட்டு வந்தேன். எப்படி வைக்கிறதுன்னு. நான் நெறைய வைக்காதீங்க. ஒரு 10 கெடியா வைங்க. அப்புறம் உங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. அதுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் சார். வெரி குட், வெரி குட், கிரேட், சூப்பர், வாழ்த்துக்கள். ப்ராடக்ட்டும் குடுத்துட்டு வந்துட்டோம். சூப்பர்மா. இந்த மாதிரி ஸ்பாட்ல இறங்கி அங்க என்ன தேவை இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ரிசல்ட் நல்லா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி அவங்களும் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. சார். அவங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா, நாங்க மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது அப்புறம். முதல்ல உங்களது ரிசல்ட் எடுக்கிற வரைக்கும் அவ்வளவுதான். கண்டிப்பா உங்க நிலத்துல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது கண்டிப்பா நிலத்துல அந்த ரிசல்ட் எடுக்கிற வரைக்கும் நானு இந்த பக்கம் போகும்போதெல்லாம் உங்கள டச் பண்ணாம போமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சார். ஓகே. அப்புறமா இன்னொருத்தருக்கு வந்து ஒரு 5 தேங்காய் செடி சார். வீட்டாண்ட 5 தேங்காய் செடி வச்சிருக்காங்க. அதுல காயே சரி ரவ காய் தான் வந்துன்னு இருக்குது. அதுக்கே ஒரு செட்டு வாங்குனாங்க சார். வீட்டு பூச்செடிக்கும், தேங்காய் செடிக்கும். நேத்து போயிட்டு மணிமேகலை மேடம் டீமுக்கு அவங்களுக்கு போயிட்டு நானே இறங்கி கலந்து குடுத்து, அந்த 5 செடிக்கும் வச்சுட்டு, பூச்செடிக்கு எல்லாத்துக்கும் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் சார் 7 மணிக்கு அங்கருந்து கிளம்புனேன் நானு. இந்த மாரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு வந்திருக்கிறேன் சார். ஃபோட்டோ சூப்பர், எடுத்தும் போட்டிருக்கிறேன் குரூப்ல. சூப்பர்மா. உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் பாராட்டக்கூடியது. காரணம் என்னன்னா, கண்டிப்பா சார். ஃபீல்ட்ல இறங்கி நம்ம அவங்களோட போய் பேசி அவங்கள ஃபாலோ பண்ணி அதை செய்யும் போது தான் ரிசல்ட். ஆமாங்க சார். அதைத்தான் செய்யணும். ஏன்னா இதுதான். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர் நம்ம போய் சொன்ன உடனே அவங்க பிசினஸ் எடுத்துக்குவாங்க, உடனே நம்ம கூட ஓடி வந்துருவாங்கன்னு இல்ல. முதல்ல ஆமாங்க சார். அவங்களோட பழகணும், அவங்களோட பேசணும், அவங்களுடைய தேவைகளை நம்ம முதல்ல கேட்கணும். கேட்டுக்கிட்டு தான் அது வந்து ரவிச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி அங்க ஜென்ஸ் அதிகமா இருக்காங்களா, லேடிஸ் அதிகமா இருக்காங்களா, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்க என்ன இதுல இருக்காங்க, முதல்ல ப்ரீ டாக் பண்ணாதான் அதெல்லாம் கிடைக்கும். அது கிடைச்ச பிறகு நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அதாவது எப்படி ஹோட்டல்ல போனா நமக்கு நம்ம என்ன கேட்கிறோமோ அதை எட்டு வந்து பரிமாறுறாங்களோ அது மாதிரி நம்மகிட்ட நிறைய பொருட்கள் இருக்கு, நம்மகிட்ட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நிறைய சம்பாதிக்கலாம். பட் நமக்கு அங்க என்ன தேவை, அவங்களுக்கு என்ன தேவை, அதை கொடுத்தீங்கன்னா அவங்க நீங்க பேசுறத நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. கண்டிப்பா சார். இப்போ வந்து எப்படின்னா, நம்ப கேட்காதவங்களுக்கு கூட கேட்காதவங்களுக்கு கூட சொல்லும்போது, நானு ஒரு வளையலுக்கு அடியில போய் பேசும்போது, ஃபர்ஸ்ட்டு எதுவுமே வேணான்னு சொல்ட்டாங்க. நான் என்னன்னேன், உங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவை? வீடு துடைக்கிறது லிக்விட் தேவை. நம்ம டாய்லெட் கிளீனிங் வந்து டைல்ஸ்ல கரை புடிச்சிருக்கும். அந்த கரைய நீங்க சிங்க்குக்கும் போட்டு, கரை அந்த டைல்ஸ் மேலயும் நைட்ல வந்து வாஷ் பண்ணிட்டு, நைட்ல காலையில வந்து எழுந்து நீங்க அத தேய்ச்சீங்கன்னா, நீங்க இப்போ ஒட்டுன மாரியே கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கண்டிப்பா அத நம்புனாங்க. கண்டிப்பா அது மேடம் நல்லா ரிசல்ட் குடுத்துச்சுன்னு சொன்னாங்க மேடம் சார். குட் மருந்து மார்னிங் போய் மேடம், கேட்டேன். தமிழ் மேடம். ஓகே சார். சொல்லுங்க சார். மேடம் நீங்க சொல்றது வந்து சேல்ஸ் மேடம், சார் சொல்றது பிசினஸ். அந்த மாதிரி சார் நானும் ஃபாலோ பண்ணேங்க. தரை துடைக்கிறது, வீடு துடைக்கிறது, முழங்கால் வலி, சார் முட்டு வலி, சேல்ஸ் பாத் கடுப்பு, சார் பேக் சேல்ஸ் பெயின், கிட்னி சார் ஃபெயிலியர் எல்லா சேல்ஸ் ப்ராடக்ட்டும் கொண்டு போய் இல்லைங்க. நானும் காமிச்சு கேட்டேங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இது சேல்ஸ் இதெல்லாம் வேண்டாப்பா போப்பா, அப்போ டாக்டர் போய் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
அது வந்து சேல்ஸ் கான்செப்ட். சார் பேசுறது வந்து பிசினஸ். ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண வைங்க. நீங்க யூஸ் சொல்றது பண்ண வந்து வச்சு சேல்ஸ். அப்புறமா ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி பேசலாம் சார். அடுத்த ஸ்டெப் வந்து நான் உங்ககிட்ட போய் பேசணும். நீங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கல்ல நல்லா இருக்குது. அதே நீங்க 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணா இதாம்மா பிசினஸ். வேற என்ன சார் இதுல? அதுதான் சார் நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் அவங்கள வாங்க வைக்கிற வரைக்கும் நம்ம பேசிதான் சார் ஆகணும். சேல்ஸ்மேனாலும் ஆகலாம், எல்லாமே பண்ணிட்டு அவங்கள யூஸ் பண்ண வச்சுட்டு அப்புறமா நம்ம அவங்க கிட்ட போய் பிசினஸா பேசினா கண்டிப்பா வருவாங்க சார். அந்த மாதிரி தான் நான் கொண்டு போயினுக்கிறேன் சார். சரி, ஓகே. ப்ராடக்ட் கொண்டு சேல்ஸ் அப்புறம் ஓகே தேங்க் யூ. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ல ஃபர்ஸ்ட், அதாவது எனக்கு மேடம் பிரசன்டேஷன் கொடுத்ததே, நம்மகிட்ட இவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு, உங்களுக்கு வேணுறத வாங்கிக்கங்க, நல்லா இருந்தா அடுத்த மாசம் வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. பிசினஸ் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனா நான் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண பிறகு எனக்குள்ள வந்தது, ப்ராடக்ட் நல்லா இருக்கு, பேஸ்ட் நல்லா இருக்கு, சோப் நல்லா இருக்கு, டீ நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ நமக்கு ₹1 லாஸ் இல்ல. அப்ப இத சொன்னா பணம் வரும்னு சொல்றாங்க. ஏன் சொல்லக்கூடாது? நம்ம மேடம் வந்து ₹40,000 சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. கொடுத்த பணத்துக்கு பொருள் கொடுத்துட்டாங்க. பொருள் குவாலிட்டியா இருக்கு. இத சொன்னா பணம் வரும். சொல்லலாமே அப்படின்னு தான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். என்கிட்ட அவங்க பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லவும் இல்ல. அவங்க வரும்போது நான் அவங்கள பயங்கரமா கிண்டல் பண்ணேன். காரணம் என்னன்னா, ஏற்கனவே 2, 3 நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல போய் பணத்தை இழந்து, கம்பெனி ஓடி போய் மானத்தை இழந்து, நிறைய விஷயங்களை இழந்து கஷ்டப்பட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே வேண்டாம், இனிமேல் இந்த தொழிலே வேண்டான்னு உட்கார்ந்துருக்கும் போது தான் வந்து சொன்னாங்க. அப்போ கூட்டிட்டு வந்தது என்னுடைய சிஸ்டர். அதனால அவங்க மனசு திருப்திக்காக நான் என்ன பண்ணணும்? அப்ப ₹600 பொருள் வாங்கினா போதுமானது. ₹625 பொருள் வாங்கினேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுதான் அதுவும் அந்த பில்லு போடுறதுக்கு நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ₹600 வாங்கணுன்றாங்களேன்ட்டு ₹600 வரவே இல்லை. கடைசியில் ₹625 நான் சொன்னேன், கொஞ்சம் பில் அதிகமா வருது, பரவாயில்லையான்னு. பரவாயில்ல, நீங்க எவ்வளவு நாளும் வாங்கலாம்னாங்க. ₹625 வாங்கினேன். ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்தவங்க திருப்தியா வெளியே போகணும், அவ்வளவுதான். அதோட கணக்கை முடிச்சுக்கணும் தான் நான் ஏன் பிளான். பட் நான் பிசினஸுக்குள்ள வந்ததே இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தது. ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு ப்ராடக்ட் என் கூட பேச ஆரம்பிச்சது. அப்பதான் முடிவு பண்ணேன். எத்தனையோ பிசினஸ் பண்ணோம். ₹6,000 கொடுத்து மேக்னெட் பெட்டை வாங்கினோம். ஆனா அந்த பெட்டு விலை மொத்தமே ₹300 தான் சொன்னாங்க. அப்போ அது மணி செயின் பிசினஸ் ஆயிடுச்சு. டிஎல்சில இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தோம். 3 வருஷம் ₹10,000 கட்டினா அது அப்படியே டபுளா வரும்னு சொன்னாங்க. பார்த்தா 30,000 கட்டி 17,000 தான் இருந்தது. அப்ப இது மாதிரிலாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் லாஸ் ஆயிருக்குது. நமக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு லாஸ் ஆயிருக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் கொடுத்த பணத்துக்கு பொருளை கொடுக்குறாங்க. எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய பொருள், டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருள். ஏன் இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதான் எனக்குள்ள வந்து நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். தமிழ் மேடம் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன். அதை சேல்ஸ் பண்ண வந்தீங்களா? நம்ம சேல்ஸ் பண்ற பாலிசிலே இல்ல. நம்ம நேரடியா போயிட்டு என்கிட்ட இந்த பொருள் இருக்கு வாங்கிங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ப்ரீ டாக் பண்ணுங்க. அவங்களோட முதல்ல ப்ரீ டாக் பேசுங்க. உங்களுக்கு டைரக்டா உள்ள ஆள்கிட்ட உங்க அப்ளைனை கூட்டு போங்க. நீங்க டைரக்டா போனீங்கன்னா உங்களை ஏதாவது சொல்லி அனுப்பிடுவாங்க. ஐயா போயிட்டு வாங்க அப்படின்னு. அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அது முதல்ல ப்ரீ டாக் பண்ணி அவங்க தேவை என்னன்றதை கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுங்க. நம்ம மருந்து விற்க போறதுக்கு நம்ம டாக்டர் கிடையாது. நம்ம மருந்து விற்க போறதுக்கு நம்ம மெடிக்கல் ஷாப் ஓனர் கிடையாது. நம்ம மருந்து விற்க போகல. நம்ம யாருக்கும் பொருள் விற்க போகல. நம்ம சேல்ஸ் உமனோ சேல்ஸ்மேனோ கிடையாது. திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். மேடம் ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். நம்ம பிசினஸ் மேன். பிசினஸா பண்ணணும். பிசினஸ ப்ரொமோட் பண்றதுக்காக பொருள் கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு பிசினஸ் நான் பண்றேன், எனக்கு இதுல என்ன லாபம் வரும்னு கேட்கறவனுக்கு 300 பிவி பிளான கொடுங்க. இல்லையா சார், நான் எடுத்துக்கிறேன் சார், நான் ஏதோ என்னால முடிஞ்சது செய்யறேன் சார் அப்படின்றவன முதல்ல பொருளை யூஸ் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வைங்க. இதோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 3 நாள்ல நாங்க ஒரு ₹6,000 பொருள் கொடுத்துட்டு அவங்கள யூஸ் பண்ண வச்சிருக்கிறோம் சார். அவங்க வந்து இப்ப ஐடி போடுறது கேட்டோம். இல்ல நாங்க அடுத்த முறை பண்றோம், ஐடி போட்டுக்கிறேன், இது நல்லா இருந்தா பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து கலைச்செல்வி மேடத்துக்கு தான் ₹300 பண்றதுக்கு அது ப்ரொமோட் பண்ண போறோம் சார். வெரி குட். சப்போர்ட் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய மக்கள் இருக்காங்க. பட் நம்ம யாருக்கு எதை கொடுக்கணும்ன்றது தான் முக்கியம். சப்ளிமெண்ட் வேணுமோ அதை கொடுங்க. அக்ரி ப்ராடக்ட் வேணுமோ அதை கொடுங்க. எல்லா வீட்டுக்கும் தேவையான எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் இருக்கு, அதை கொடுங்க. மெயினா நமக்கு தேவை சப்ளிமெண்ட்டும்
அக்ரி ப்ராடக்ட் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் தேவையானது, கொடுத்தாகணும். அப்ப அதை யாரு யாருக்கு தேவையோ கொடுக்கணும். தட்ஸ் ஆல். சரி, ஓகே, கிரேட். தேங்க்யூ தமிழ் மேடம், தேங்க்யூ பழனிவேல் சார், தேங்க்யூ. வேற யாராவது ஃபீட்பேக் பேசுறீங்களா, இல்ல பேசுறது மட்டும் நான் கேட்டு போயிடுறேன்றீங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மலை மாறி அவங்களுக்கு கேள்விகள் எழுந்து மலை மாறி வந்து கேள்விகள் கேட்டா மட்டும்தான் இந்த நம்மளுடைய வெஸ்டீஜ்ல வந்து நம்மளுடைய இதுல ஜெயிக்க முடியும் சார். கேள்வியே இல்லாம எதுவுமே பேசவே முடியல, எதுவுமே சொல்ல முடியல, எதுவுமே பண்ணல அப்படின்றதா அர்த்தம். அவங்க பேசல அப்படின்னு எதுவும் பண்ணல, எதுவும் பேச முடியல. கேள்வி ஒருத்தருக்கு வருது அப்படின்னாலே அவர் அதுல இன்வால்வ் ஆயிட்டாருன்னு அர்த்தம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இன்வால்வ் ஆனாதான் கேள்விகள் வரும். நம்ம ஒரு இடத்துல போய் பேசும்போது ஒருத்தர் சந்தேகம் கேட்கிறாருன்னா அவர் நம்மோட வர தயாராயிட்டாருன்னு அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா சார். அவரு நம்மோட சந்தேகம் கேட்கல அப்படின்னா கிளம்பு ராஜா, முடிச்சிட்டியா கிளம்பு அப்படின்னு அவர் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு கிளம்பு அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். கண்டிப்பா வெஸ்டீஜில் நான் ஜெயிப்பேன் சார். டெய்லி அப்ளைன்ட்ட பேசுங்கன்னு நான் சொல்ற காரணம் இதுதான். உங்களுடைய டெய்லி கேள்விகளை உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க, டெய்லி பதில் வரும். ஒவ்வொரு சந்தேகங்களையும் கேளுங்க. நீங்க 10 பிரசன்டேஷன் போறீங்களா, 100 பிரசன்டேஷன் போறீங்களா, கேள்வி கேட்க கேட்க பதில் வந்துட்டே இருக்கும். அப்புறம் நீங்க ட்ரெயினரா மாறிடுவீங்க. கண்டிப்பா சார். கேள்வி கேட்கறது கிடையாது, பட் அத கேள்வி கேட்டுட்டு அத நம்ம பதில் கிடைக்கும் போது அந்த பதிலை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர் சார். திரும்ப 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 ஒரே கேள்வியை கேட்கறதுனால பதில் வராது. அதாவது அதுக்கு பலம் கிடைக்காது. ஆனா பதில் வரும், பலம் கிடைக்காது. ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டே இருக்கிறதுனால வெஸ்டீஜ்ல இருந்து செக் வராது. நம்ம ஃபீல்ட்ல போய் வேலை செய்யாத பிவி வந்தாதான் செக் வரும். கண்டிப்பா சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க ஆஷா மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார், எல்லாருக்கும் குட் மார்னிங். எதுவும் இல்லை சார், நீங்க சொன்னீங்க இல்லையா அப்ளைன் கிட்ட வந்து எங்க ரெகுலரா கான்டாக்ட்ல இருக்கணும், அவங்க கிட்ட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும், அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும். ரியாலிட்டி ஆஃப் த ஃபேக்ட், என்னோட அப்ளைனர் வந்து ரொம்ப பிஸி. அவங்க வந்து டீச்சர் ஆக்சுவலி. அவர் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லை போல தெரியல. எனக்கு ரெகுலரா அவர் ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா அதுக்காக வந்து சொல்லிட்டு நான் அவருக்கு வர சொல்லல. பட் நான் என் முயற்சியில வந்து அதான் நம்ம யூடியூப் சேனல் வைஸ் ஆகட்டும், இல்லைன்னா ராஜன் சார் வீடியோஸ் டெலிகிராம்ல இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்துதான் சார் இப்போ நான் நாலேஜ் எடுத்துன்னு இருக்கேன். அப்புறம் நிஜமா சார் கேட்டாங்க இல்ல அந்த கேள்வி, எப்படி பேசணும், எப்படி மூவ் பண்ணணும் கஸ்டமர் கிட்ட போயிட்டு, அந்த கேள்வி எனக்கு ஒண்ணு இருக்குது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரிதான் ரிசல்ட், ஐ மீன் ஆன்சர்ஸ் வருது. ஒரு வாட்டி போய் சொல்றோம், இல்லம்மா அதில் நாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சில பேர் சொல்றாங்க. நல்லா க்ளோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் எதுக்கு ஆஷா உனக்கு, நீ நல்லா படிச்சிருக்கல, எம்பிஏ படிச்சிருக்கேன், ஹெச்ஆர் எல்லாம் வேலை பண்ணேன், அப்புறமா எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல எல்லாம் நீங்க இறங்கி இருக்கேன்னு கேள்வி கேட்கறவங்களும் இருக்காங்க. பட் என்ன இப்போ இன்னும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது என்னோட ஸ்டார்டிங் பீரியட் தான். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வருது. பட் அதுவும் தானே நான் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இதுல மூவ் பண்ணின்னு இருக்கேன். ஐ ஹோப் இந்த பாசிட்டிவ் மைண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே, அது நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க ஏற்கனவே அப்ராட்ல எல்லாம் போய் நிறைய ஏர்ன் பண்ணிருக்கீங்க. பட் அந்த கேள்விகள்லாம் வரும். ஏன் உனக்கு இந்த வேலை, ஆமா சார். நீயும் ஆரம்பிச்சிட்டியா, நீயும் பொருள் விற்க ஆரம்பிச்சிட்டியா, கேட்பாங்க. ஏன்னா மக்களுடைய மனநிலை அதுதான். படிச்சா வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். நம்ம இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க புரியாதவங்க, தெரியாதவங்க இந்த மாதிரி பொருள் விற்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்பாங்க. எதுக்கு இந்த வேலை, தேவையில்லாத வேலைன்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் என் மக்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அதனால 20 வருஷமா வெஸ்டீஜ்ன்ற ஒரு புனிதமான தொழில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய பேர் லட்ச லட்சமா பணம் கட்டி ஏமாந்து இருக்கிறாங்க, ஏற்கனவே பொருளை வாங்கி ஏமாந்து இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வீக்கெண்ட் 6000 ரூபாய் பெட் அப்படின்னு வித்துட்டு அதனுடைய ஒரிஜினல் ரேட் அந்த கம்பெனி மூடின பிறகு அதுல பிரச்சனை வந்த பிறகு அவங்க சொன்னது 300 ரூபாய் 350 ரூபா தான் ஒரு பெட்டுக்கான செலவு அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி நிறைய மக்கள் ஏமாந்து நல்ல விஷயத்த சொன்னா கூட இதுவும் ஏமாத்துற விஷயம் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்கள முதல்ல புரிய வைக்கணும். ஏன்னா நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஆரம்பத்துல, நீங்க நினைக்கிற மாதிரிதான் நானும் நினைச்சேன். ஏன்னா
அது உண்மை. நான் மேடம் வந்து சொல்லும் போது விக்டோரியா மேடம் எங்க வீட்டுல வந்து பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நான் அதான் நினைச்சேன். சரி இவங்க ஏதோ பாவம் ஏமாந்துட்டாங்க. ஏதோ இந்த நான் அவங்கள்ட்ட இப்படியே கேட்டேன், மேடம் இந்த சோப்பு பேஸ்ட் விற்கிற வேலைலாம் எனக்கு வேணாம் மேடம், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு சேல்ஸே பிடிக்காது. நான் ஆம்பியன்ற கம்பெனில ஜாயின் பண்ணி கரெக்டா 3 மாசத்துல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அதுல கம்பல்சரி 100 பிவி வாங்கணும். 100 பிவி மீன்ஸ் 8000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும். வாங்கி நீங்க விற்கணும், நீங்க டெமோ ஆமா பண்ணணும். சார். இந்த மாதிரிலாம் புரியுது சார். சொன்னாங்க. நான் அந்த பிசினஸே நான் விட்டுட்டேன். 3 மாசத்துல நான் விட்டுட்டேன். என்னால அது முடியல. நானும் இன்வெஸ்ட் பண்ணதில்ல. ஒருத்தர்ட்ட போய் சேல்ஸ் பண்றது கெஞ்சுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எத்தாதான் நான் பிசினஸ் நான் பண்ணேன் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து நான் டிஎல்சி பாலிசி கொடுக்கும்போது நாம கெத்தா தான் பேசணும். ஏன்னா அது ஐஆர்டிஏ கண்ட்ரோல் இருக்குன்னு நான் பேசினேன். பட் அவங்க கொடுத்த டேர்ம்ஸ் எல்லாமே ஈக்விட்டி அந்த ஃபண்ட்ல ஷேர் பண்ண இதுல ஷேர் மார்க்கெட்ல இது பண்ணனால டவுன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இது வேண்டாம், இந்த பொருள் விற்கிற வேலையே வேண்டான்னு தெளிவா சொன்னேன். நேரடியாவே அவங்ககிட்ட சொன்னேன். அதனால இதுக்கு வேற ஆளா பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன். அப்படி சொன்ன ரூபன் தான் இன்றைக்கு யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டரா இன்றைக்கு 17 நாடுகளை சுத்தி பார்த்து 2 கார்கள் வாங்கி இன்றைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல புரியாத வரைக்கும் நம்ம பேசுறது அதுதான். புரிஞ்ச பிறகு அந்த ப்ராடக்ட் பேச அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு நான் பேச ஆரம்பிச்சேன். அப்பதான் மேடமை கூப்பிட்டு சொன்னேன், எனக்கு பிளான் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆரம்பத்துல அவங்க சொன்னா நான் கேட்கவே இல்லை, அவங்களை சட்டையே பண்ணல. இத வந்து நான் அதுக்காக அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி நம்ம இப்படி அவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்திட்டோம். ப்ராடக்ட் யூஸ் பண்ண பிறகு நீங்க மேடம் கூப்பிட்டீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு முன்ன கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்கல்ல சார்? லைக் இந்த கம்பெனியோட பேஸ் என்ன, வெதர் இது ஜென்யூனா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்களா? யாரும் வெஸ்டிஜ் மார்க்கெட்டிங் யாரு, எம்டி யாருலாம் பார்த்து பண்றது இல்ல. நம்மகிட்ட வந்து சொல்றவங்க யாரு, அவங்க பார்த்தா முதல்ல பிசினஸ் ப்ராடக்ட் வாங்குவாங்க, அவங்கள பார்த்தா பிசினஸ் எடுப்பாங்க. சொல்லக்கூடிய நபர் சரியான ஆளா இருந்தா பிசினஸ் உடனே எடுப்பாங்க. எடுத்த பிறகு நான் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணேன். மேடம் வந்து எனக்கு தெரியாது, மேடம் கூட்டிட்டு வந்தது என்னுடைய சிஸ்டர். அதனால நான் வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அவங்க அப்ப வீட்டை விட்டு வெளியே போனா ஒரே வழி. ஏன்னா என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியும், கொஞ்சம் பிடிவாதமான ஆளு. சரி நான் ப்ராடக்ட் வாங்கிக்கிட்டேன். வாங்கிக்கிட்டு சரி போயிட்டு வாங்கன்ட்டேன். அதாவது பில்லு போட்டேன், பைசா அடுத்த நாளே பொருள் வந்துருச்சு, போயிட்டு வாங்க. பொருளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. பொருள் ஏன் கூட பேசிச்சு, பொருள் என்ன பேசுச்சு, பொருள் நல்லா இருக்கு. அப்ப இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்ல இந்த மாதிரி வாங்கின பணத்துக்கு பொருளையும் கொடுத்துட்டாங்க, பொருளும் குவாலிட்டியா இருக்கு, பொருள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. டியோ என் பையனுக்கு பிடிச்சிருந்தது, சோப்பு எல்லாருக்கும் பிடிச்சது, டீ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, பேஸ்ட் எனக்கு வந்து பிரஷ் பண்ணா ஈர்ல இருந்து ரத்தம் வரும். ஆனா நான் ஒரு வாரம் பிரஷ் பண்ண பிறகு ரத்தமே வரல. அப்ப நம்ம ஏதோ சரியா பண்ணல பொழுதுன்னு என்னென்னவோ பண்ணி பார்த்தா வரவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் வரல. அப்போ இந்த பேஸ்ட்ல ஏதோ விஷயம் இருக்கு. அப்போ அவங்க சொன்ன மாதிரி இது குவாலிட்டியான ப்ராடக்ட் தான், பொருள் எல்லாமே நல்லா இருக்கு, தரம் நல்லா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் கூப்பிட்டு பிளான் கேட்டேன். அப்ப இந்த 40,000 ரூபாய் எப்படி வந்தது எனக்கு சொல்லி கொடுங்க, நான் செய்யறேன். அவங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணேன். தட்ஸ் ஆல். அப்ளைன்னு சொன்னதை அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா அப்ளைன்னு சொன்னதை நம்ம ஏன் கேட்கணும், நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுலதான் அங்க வருது. அதுல நிறைய ஈகோ பிரச்சனை வருது, நிறைய பிரச்சனைகள், நிறைய அப்ளைனை குறை சொல்றது, அப்ளைனை குறை பேசுறது, இதையே அப்புறம் பிசினஸ் ஆக்கிடுறாங்க, இதையே ஒரு வேலை ஆக்கிடுறாங்க. அப்புறம் அப்ளைனை குறை பேசுறதே ஒரு வேலை சில பேருக்கு. நான் உங்களை சொல்லல மேடம், பொதுவா சொல்றேன். அப்ளைனை வந்து அப்ளை நமக்கு வாய்ப்பை கொடுத்தாரா, அப்ளை நமக்கு கத்து கொடுக்குறாரா, ஓகே. அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் கத்து கொடுக்குறாரா, ஓகே. அதுக்கு மேல யார்கிட்ட கத்துக்கணுமோ கத்துக்கணும். ஏன்னா இது ஏன் வியாபாரம், இது என்னுடைய வியாபாரம், நான் ஜெயிச்சேன். ராஜன் சார் நான் திரும்பவும் சொல்றேன், ராஜன் சாருடைய சீடியை திரும்ப திரும்ப போட்டு நான் கத்துக்கிட்டேன், நான் பேச ஆரம்பிச்சேன். அன்றைக்கு விக்டோரியா மேடத்துக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. அவங்களும் ஒரு ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து ஏதோ அவங்க டீம்ல நிறைய பேர் அன்றைக்கு பொருளை வித்துதான் அவங்க லெவல் மாறினாங்க. ஆனா ஏன்னா அவங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி தெரியாது. பொருள் வித்தா நமக்கு பணம் வரும், பொருள் வித்தா பிவி வரும், பிவி வந்தா நமக்கு வந்து லெவல் மாறும், இப்படித்தான் எடுத்துக்கிட்டாங்க பிசினஸ். முதல்ல புரியாத வரைக்கும் அப்படித்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்ச பிறகுதான் எல்லாருமே பிசினஸை கத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. பிசினஸை எப்படி பண்ணணும், சிஎன்டி மீட்டிங்ல உட்கார வைக்கணும், ட்ரைனிங்ல உட்கார வைக்கணும், இதுதான். அப்புறம் ராஜன் சாருடைய வாரம் ட்ரைனிங்ல உட்கார்ந்துதான் எல்லாரும் பக்குவமானாங்க, எல்லாரும் ஒரு நல்ல லீடரா மாறினாங்க, ட்ரைனரா மாறினாங்க. அதனால எடுத்த உடனே நம்ம பேசுற ஆளுங்க எல்லாம் நம்ம கூட வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய ரிஜெக்ஷன் வரும், நிறைய கிண்டல் பண்ணுவாங்க.
கிண்டல் பண்றவங்க, கேலி பேசுறவங்க அதே இடத்துல தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா யார் யாரு நம்ம கூட வந்து முயற்சி பண்றாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிப்பாங்க. முயற்சி பண்ணவங்க தான் இன்னைக்கு ஸ்டார் குரூஸ் கப்பல்ல வந்தாங்க, வரப்போறாங்க. இல்ல இது நமக்கு இல்ல அப்படின்னா இன்னைக்கு காலைல பர்வீன் சுல்தானா மேடம் சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன், நம்ம எதை ஈர்க்கிறோமோ அது கிடைக்கும். ஸ்டார் குரூஸ் கப்பல்ல போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வந்தே தீரணும், வேற வழியே கிடையாது. அப்ப அதுக்கான வேலைகளை நீங்களும் செய்வீங்க, இந்த பிரபஞ்சமும் செய்யும். கடவுளும் உங்க கூட வந்து அவரு செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார். நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சாதான் கடவுள் செய்வார். நம்ம பிரசன்டேஷனுக்கே போகாம கடவுள் வந்து நம்ம கூட நிறைய ஜாயினிங் போட்டுருவாரு, நமக்காக கடவுள் வந்து வேலை செய்வாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா எப்படி முடியும்? நடக்குமா? பிரசன்டேஷன் டெய்லி நம்ம ஒரு பக்தன் போய் டெய்லி வேண்டிட்டு இருக்கிறான், எனக்கு லாட்டரி டிக்கெட்ல 1 லட்சம் ரூபாய் கொடு, என் பிரச்சனை எல்லாம் தீர்த்துருவேன்னு டெய்லி வேண்டிட்டு இருக்கிறான். அப்போ சிவபெருமான்கிட்ட பார்வதி கேட்கறாங்க, அவர் தான் டெய்லி உங்க பக்தன் டெய்லி உங்களுக்கு வந்து பூஜை பண்றாரு, டெய்லி வேண்டுறாரு, அவருக்கு அதை செய்யக்கூடாதான்னு. நான் செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன், ஆனா அவர் லாட்டரி டிக்கெட்டே வாங்கலையே, நான் எப்படி செய்ய முடியும்? லாட்டரி டிக்கெட்டே வாங்கலையே, லாட்டரில 1 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்கிறாரு வந்து, லாட்டரி டிக்கெட் வாங்கினாதானே அதுல 1 லட்சம் ரூபாய் உள்றதுக்கு நான் வழி பண்ண முடியும். நம்மள நிறைய பேரு வெஸ்டீஜ்ல அப்படி ஆயிடணும், இப்படி ஆயிடணும், அப்படி ஆயிடணும்னு கற்பனை குதிரையை தட்டி விட்டுட்டு இருக்கிறாங்களே தவிர வெஸ்டீஜ்ல செய்ய வேண்டிய வேலையை செய்யறது இல்லை. முதல்ல அவங்க செல்ஃபிவி பண்றது இல்ல, செல்ஃபிவியே பண்றது இல்லை. இதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஏன்னா என்னுடைய வியாபாரத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் 2ஆம் தேதியே பில்லு போடுவேன்ற மனநிலை எப்போ வருதோ அப்போ உங்க டீம்ல எல்லாருக்கும் அந்த மனநிலை வர ஆரம்பிக்கிறீங்க. 2ஆம் தேதி பில்லு போட்டு உங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க அதை பில்ல. நான் என்னுடைய பிவி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் 100 பிவி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 300 பிவி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க போடும்போது அது உங்க டீம்ல உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்ம அப்ளைன் கரெக்டா செய்யறாரு, அவர் சொல்றது இல்ல செய்யறாரு, நம்மளும் செய்யணும், நம்ம டீமுக்கு நம்ம ரோல் மாடலா மாறணும் அப்படின்ற எண்ணம் வரும். மணிமேகலை மேடம். ஓகே, தேங்க்யூ ஆஷா மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் நேற்று போயிட்டு மருந்து கொடுத்து ஒரு 5 தேங்காய் செடிக்கு தமிழ் மேடம் கூட்டின்னு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்க டீச்சரு ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நான் எப்பப்போ போய் பேசணும் அப்போல்லாம் அவங்கள கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்களுக்கா நம்ம இவங்க கிட்ட வாங்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு தேங்காய் செடிக்காக வாங்கலாம், வாங்கிட்டு அது இதாக இருந்தால் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்க. சரிங்க மேடம், ஃபர்ஸ்ட் இதை வாங்குங்க, வாங்கிட்டு இதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ண சொல்கிறோமோ அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழ் மேடமை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தேங்காய் செடிக்கு நாங்களே எங்கள் கையால் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க, இது எப்படி கொஞ்சம் ஒரு மாதம் அப்படி பார்க்குறேன், பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பற்றி பேசலான்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இதை பற்றி பேசலாம், அதுக்கப்புறம் பிஸ்னஸாக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அவங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு சரி சாரு மேடமும் கூட்டு போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க நீங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். பேசிட்டு உங்களுக்கு எப்படி இந்த பிஸ்னஸ் உள்ள வந்தா உங்களுக்கு. வெரி குட், வெரி குட். அதாவது நீங்க டெய்லி ப்ராசஸ்ல இருந்தாலே வெஸ்டீஜ்ல ஜெயிச்சிருவீங்க. டெய்லி ஒவ்வொரு பிரசன்டேஷன் 2 பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருந்தாலே ஜெயிச்சிருவீங்க. காரணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு நிறைய பாடங்கள் கிடைக்கும். ட்ரைனிங் நம்ம போய் பேசுற டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தே நமக்கு ட்ரைனிங் கிடைக்கும். நம்ம பாக்குற ஒவ்வொரு ஃப்ரெஷர்ஸும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்க எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்ன்றது நமக்கு தெரியும். அக்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க அக்ரி ப்ராடக்ட் கொடுக்கறது மட்டும் இல்ல, அதை ஃபாலோ பண்ணணும். கோவிந்தராஜ் சார் வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதான் அந்த ரிசல்ட்டும் வரும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க தொடர்ந்து கொடுக்க முடியும். திரும்ப 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 அக்ரி ப்ராடக்ட் அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்க மேல நம்பிக்கை வரும், இவங்க நம்மளை ஃபாலோ பண்றாங்க. அதாவது அவங்க தோட்டத்தில் உள்ள அந்த பயிர், அது தென்னை மரமா இருந்தாலும் சரி, நெல்லா இருந்தாலும் சரி, நீங்க ஃபாலோ பண்ணும்போது இல்ல பூச்செடியா இருந்தாலும் இவங்க நம்ம தோட்டத்தை இவங்க வந்து அக்கறை எடுத்து செய்யறாங்க, நம்ம மேல இவங்களுக்கு அக்கறை இருக்கு, இவங்க நம்மளை ஃபாலோ பண்றாங்கன்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். ஏன்னா அக்ரியை பொறுத்த வரைக்கும் சரி, நீங்க சப்ளிமெண்ட் கொடுத்தாலும் சரி, சப்ளிமெண்ட் கொடுத்தா 3 நாள் கழிச்சு கேளுங்க என்ன எப்படி இருக்கு உடம்பு. ஃபாலோ பண்றேன் சார். ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். 15 நாள் கழிச்சு கேளுங்க, 1 மாசம் கழிச்சு கேளுங்க. நீங்க ஃபாலோ பண்ணதான் அவங்களே 4 பேரை ரெஃபர் பண்ணுவாங்க.
சார் நேற்று வந்து அப்படிதான் நான் வந்து இந்த உங்களுக்கு ரிசல்ட் எடுத்து கொடுக்குற வெளியே பூ பிஞ்சு உதிராம உங்களுக்கு காய் வந்து ரிசல்ட் எடுத்து கொடுக்குற வெளியே நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி இன்னொரு ஊர் பக்கம் அதுக்கு பாலக்னூர்னு ஒரு ஊர் சார், ஏற்கனவே ஒரு செட்டு மருந்து கொடுத்தாச்சு மல்லிப்பூ செடிக்கு. அவங்க வந்து மல்லிப்பூ செடி எப்பவுமே எது மருந்து கொடுத்தாலும் கொஞ்சம் இதாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல எங்க மருந்து யூஸ் பண்ணுங்க, நீங்க உங்க கெமிக்கல் மருந்தோட ஆட். உங்க மைக்கு மியூட் ஆயிடுச்சு மணிமேகலை மேடம், உங்க மைக்கு மியூட் ஆயிடுச்சு. பேஸ்ட் வந்திருக்கோம் சார். அவங்க நான் இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா எங்க தோட்டத்தை சுத்தி எத்தனை தோட்டம் இருக்கோ நாங்க வந்து இது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா உங்களுக்கு நான் தர மாதிரி செய்யறேன். இதுல வந்து நான் ஒரு மெம்பரா சேர்ந்து நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். பிசினஸ் மூலியமா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அவங்களும் 2 பேருக்கு நான் வந்து இப்போ 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் மருந்து தான் கொடுத்துருக்கேன் அந்த சைடு. அவங்க இது மூலியமா பிசினஸா நான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். சரி, ஓகே, கிரேட், சூப்பர். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்துறேன். யாரு எந்த பொருளுக்காக பணம் கொடுத்தாலும் அந்த பொருளுக்காக மட்டும் அந்த பணத்தை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க ஐடி போட்டிருந்தா அவங்க ஐடியில தான் மட்டும்தான் அந்த பொருட்களை வாங்கணும். சரிங்க சார். வேற யாரு இதுலயும் மாத்தக்கூடாது. நான் உங்களை சொல்லல மேடம், பொதுவா சொல்றேன். ஏன்னா விவசாயிகள் அவங்களுக்கு தெரியாது, நம்ம ஐடியில போட்டுக்கலாம், நம்ம 300 PV பண்ணிக்கலாம்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. பர்ஃபெக்டா பண்ணி அவங்களுக்கு கரெக்டா சர்வீஸ் பண்ணீங்கன்னா தொடர்ந்து வாங்குவாங்க. அதுல ஒரு தவறு நடந்தாலும் கூட அவங்க இமீடியட்டா அவங்க வெஸ்டிஜையும் மறந்துடுவாங்க, உங்களையும் மறந்துடுவாங்க. அதனால தயவு செய்து விவசாயிகள் மட்டும் இல்ல, பொதுவா எல்லாருக்கிட்டையுமே பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருங்க. சரிங்க சார், சரிங்க சார். ரிலேஷன்ஷிப்பை கரெக்டா கொண்டு போகும். ஓகே, தேங்க்யூ மணிமேகலை மேடம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சு, மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. All thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.